புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு 2026ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி அன்று மதுரையில் நடைபெறவிருக்கிறது. இந்த மாநாடு குறித்து விளக்குவதற்காகவும் கிராம மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் கடந்த 6 மாத காலமாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் சென்று வருகிறேன். அக்டோபர் மாதத்தில் திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன். கிராமங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனுடைய தன்மைகள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் வேதனை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எண்ணற்ற கிராமங்களில் ஏழை மக்கள், எளிய மக்கள் பல நூறாண்டு காலம் சமூக அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் பகிஷ்கரிக்கும் ஆளான மக்கள் இப்பொழுதும் அதேபோன்று சமூக பகிஷ்கரிப்புக்கு, குறிப்பாக ஊராட்சிகள் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளான குடிநீர், சாக்கடை வசதிகள், மயான வசதிகள், தெருவிளக்குகள் ஆகியவற்றை திட்டமிட்டு சாதிய வன்மத்தோடு, சாதிய மனப்பான்மையோடு புறக்கணித்திருப்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. திருநெல்வேலியினுடைய மாநகரத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு கூட பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதியோ அல்லது தெருவிளக்குகளோ அல்லது கிராம உட்சாலை வசதிகளோ அதேபோன்று சாக்கடை வசதிகளும் செய்து தரப்படவில்லை. மாநகரத்தின் பல பகுதிகள், இன்னும் சொல்லப்போனால் முழுமையாக பாதாள சாக்கடைகளில் திட்டத்தில் சேர்க்கப்பட்டாலும் கூட தேவேந்திர மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் திட்டமிட்டு அந்த பாதாள சாக்கடைகளில் சேர்க்காமல் புறக்கணித்திருக்கிறார்கள். அதேபோல திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலக்குண்டு ஒன்றியத்தில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு பகுதியில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன். இளவனம்பட்டி, பெரியப்பநாயக்கம்பட்டி, உச்சப்பட்டி, அதேவிட உச்சனம்பட்டி, பழைய வத்தலக்குண்டு, கட்டக்காமன்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்ட போது அந்த பகுதி மக்களில் ஒரு 40-50% பேர் தொன்று வேளாண்மையில் ஈடுபடக்கூடியவர்கள். நான் குறிப்பிட்ட இந்த கிராமங்கள், பெரும்பாலான கிராமங்கள் வைகை ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளாகும். 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமங்கள் அமைந்திருந்தாலும் கூட அந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கவில்லை. அவருடைய நிலங்களுக்கு வைகை ஆற்றிலிருந்து பாசன வசதி திட்டமிட்டு செய்து கொடுக்காமல் அந்த நிலங்களை தரிசு நிலங்களாக போட்டு சோலாருக்கு அந்த நிலங்களை கைமாற்றக்கூடிய அளவிற்கு அவர் கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மிக மோசமாக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் கிராமங்களில் இன்றைய காலகட்டத்திலும் மத்திய அரசினுடைய நிதி, மாநில அரசினுடைய நிதி லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் ஜல்ஜீவன் திட்டத்தில், அதேபோல பல்வேறு திட்டங்களில் குடிநீருக்காக ஒதுக்கப்படுகிறது. வீடுதோறும் குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. ஆனால் ஒரு கிராமத்தில் கூட
அந்த குழாய்களில் தண்ணீர் இணைப்புகள் கொடுக்கப்படவில்லை. ஒரு கிராமத்துக்கு ஒரு இடத்தில் ஒரு நல்லி இருப்பதே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரே கிராமத்தில் வாழக்கூடிய பிற சமுதாய மக்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கிறது. ஆனால் தேவேந்திர உழவாளர்கள், ஆதிராளர்கள், அருந்ததியர்கள் மற்றும் சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு திட்டமிட்டு அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களாலும் ஊராட்சிகளாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர். பெரும்பாலான ஊராட்சி மன்ற தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாகவோ அல்லது அவர்கள் ஆதரவு பெற்றவர்களாகவோ அல்லது வேறு கட்சிகளிலிருந்து அண்மையில் அந்த கட்சிக்கு மாறியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலும் சமூக அநீதியும் தென் தமிழகத்திலே நடந்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, அதேபோல் தென்காசி மாவட்டம், விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள் நடைபெற்று வருகிறது. எனவே அரசனுடைய நிர்வாகம் யாரெல்லாம் இதுபோல ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யாமல், குறிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா திருநெல்வேலியில் தருவை என்ற பகுதி 2500க்கு மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி தேவேந்திர வேளாளர்கள். அவர்கள் இப்படி ஊருக்குள்ளே போனால் நடந்தே செல்ல முடியாது. அந்த அளவுக்கு குப்பையும் மேடுமாக இருக்கிறது. குடிநீர் வசதி இல்லை, தெருவிளக்கு கிடையாது. ஸோ இது போன்ற ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கண்கூட சமூகத்தில் தீண்டாமை புதிய விதத்தில், நவீன விதத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. எனவே தமிழ்நாடு அரசை விழித்துக்கொள்ளணும். உடனடியாக தமிழ்நாட்டுடைய எந்தெந்த ஊராட்சிகளில் இதுபோல் இந்த மக்கள், அடித்தட மக்களுக்கு, கீழ்த்தட்டு மக்களுக்கு, குறிப்பாக தேவேந்திர வேளாளர்கள், ஆதிராவிடர்கள், அருந்ததியர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லையோ அதையெல்லாம் உடனடியாக செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை வலியுறுத்தி நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதற்கட்டமாக திருநெல்வேலியில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கிறோம். அதில் அந்த முதல்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென் தமிழக மக்களுக்காக உடனடியாக இந்த ஊராட்சிகளில் எந்தெந்த ஊராட்சிகளெல்லாம் இந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கார்களோ, அடிப்படை வசதிகள் மறுக்கப்பட்டிருக்கின்றவோ அவர் உடனடியாக தமிழ்நாடு அரசு சிறப்பு நிதி ஒதுக்கி அதை தான் செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதேபோல் வைகை ஆற்றினுடைய கரையில் 1/2 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய நிலங்களுக்கு ஒரு வாய்க்கால் எடுத்துகிட்டு போகிற, அதே சமயத்தில் 200 கிலோமீட்டருக்கு சிவகங்கை அப்பால் இருக்கக்கூடிய சிவகங்கைக்கு தண்ணீர் கொண்டு போகிறாங்க. ஸோ இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு, கண்ணுக்கு அப்புறம் மைக்ரோ லெவலில் தீண்டாமை, நவீன தீண்டாமை தமிழ்நாட்டில் தாண்டவம் ஆடுகிறது என்று தான் சொல்லணும். நான் இது தமிழ்நாடு அரசு செய்யலை அப்படின்னா உடனடியாக நான் விரைவில் தேசிய மனித உரிமை மனு, அதே போல் மத்திய அரசு பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்கிக்கிறாங்க. அந்த நிதியெல்லாம் முறைகேடாக இருந்தால் இதுக்கு நடவடிக்கை எடுக்க நான் மத்திய அரசுக்கும் புகார் அளிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்ள அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற ஒரு நடவடிக்கையை பீகாரில் நடத்திய பொழுது அதில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபட்டு விட்டார்கள் என்ற ஒரு புகாரும் எழுந்து, அதைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழ்நாடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இந்த பணியை தேர்தல் ஆணையம் இன்றிலிருந்து துவங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாங்கள் கடந்த 20-25 வருடங்களாகவே சொல்லி வருவது, சுதந்திரம் பெற்று 78 ஆண்டு காலம் முடிவிட்டுவிட்டது. இந்தியா நாடு ஜனநாயகம் என்று சொல்லுவதற்கு உண்டான தகுதியே இந்த 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. தவிர மற்ற விஷயங்களில் ஜனநாயகத்தினுடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, வாழ்வதற்கு உண்டான சமத்துவம், சுதந்திரம் எல்லாமே அதனுடைய ஒரு 10% கூட இந்த அனைத்து மக்களுக்கும் போகல. 78 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்தியாவுடைய சுதந்திரத்தை 1% கூட சுவைக்காமல் எத்தனையோ மக்கள் மாண்டு போய்விட்டார்கள். ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்று சொல்லிக் கொடுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே அம்சம் தேர்தல் மட்டுமே. அந்த தேர்தல் முறைப்படி நடக்கணும். தேர்தல் முறைப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய சட்டப்படி 18 வயது பூர்த்தியான அனைவருமே எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வெளிப்படையாக
சாதி மத இன மொழி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் வாக்காளர்கள் ஆக்கப்பட வேண்டும். இது தொடர்ந்து பல தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் ஒரே கிராமத்தில் 100 வாக்காளர் விடுபட்டிருப்பாங்க, 50 வாக்காளர் விடுபட்டிருப்பாங்க. 5 ஆண்டு காலமும் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் இதுக்கென்றே அதுக்கான பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று இருக்கிறார்கள். இத்தனை பேர் இருந்தும் கூட இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கிறது நீக்கிறதே ஒரு முறைப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறது. இது குறித்து நானே ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையர்களிடம் சென்று நாங்கள் புகார் அளிச்சிருக்கோம். திட்டமிட்டு பல பகுதிகளில் வாக்காளர் சேர்க்கிறதையும் தடுக்கிறாங்க, நீக்கிறதையும் திட்டமிட்டு நீக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்பொழுது மத்திய அரசு தேர்தல் ஆணையம் தீவிரமாக சிறப்பு ஒரு பணியை மேற்கொள்ளவிருப்பது ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இதில் முழுக்க இது வெளிப்படையாக இருக்கணும். இதில் எந்த விதமான சந்தேகங்களும் இருக்கக்கூடாது, இதில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது, எந்த விதமான அரசியல் கண்ணோட்டமும் இருக்கக்கூடாது. என்று சொன்னால் ஜனநாயகத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய இந்த தேர்தலில் 18 வயது நிரம்பிய அனைவருமே வாக்காளர்கள் ஆக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் யாரும் தகுதி வாய்ந்தவர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடாது. அதே போல தகுதி வாய்ந்தவர்கள் யாரும் சேர்க்கப்படாமலும் இருக்கக்கூடாது. அந்த நோக்கத்தோடு அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இப்பொழுது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை மேற்கொள்வதற்கு புதிய தமிழகம் கட்சி ஆதரவளிக்கும். அதே சமயத்தில் இதில் வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் பட்சத்தில் அதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே இது தேர்தல் ஆணையம் இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை, இது வெளிப்படையானது, இது எந்த விதமான தவறும் நடக்காது என்பதை தேர்தல் ஆணையம்தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும். இதில் எந்த விதமான மறைமுகமாக திரைமறைவு வேலைகளோ அல்லது இருக்கக்கூடாது. மேலும் இப்பொழுது கொடுக்கக்கூடிய அறிக்கையின்படி எல்லா வாக்காளர்களுமே புதிய அவர்களது ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லுவது 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 4-5 மாதங்களில் வரக்கூடிய இந்த சூழலில் ஏறக்குறைய 6 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து கொடுத்து சேர்த்துக்கொள்ள முடியுமா, சமர்ப்பிக்க முடியுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் நாணயமாக நடந்து கொள்ள வேண்டுங்கிறது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு ஆகும். அடுத்தது, தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு பள்ளி படிப்பை முடிக்கிறார்கள், கல்லூரி படிப்பையும் முடிக்கிறார்கள். அதற்கு பிறகு மத்திய அரசு மாநில அரசுகள் நடத்தக்கூடிய தேர்வுகளிலும் அவர்கள் பங்கேற்கிறார்கள். 1000 பதவிக்கு லட்சக்கணக்கான பேர் விண்ணப்பிக்கிறார்கள். இப்படி இருக்கிற போது எல்லோருமே தங்களுடைய வாழ்நாளில் ஒரு நல்ல இடத்தை அடைந்துவிட மாட்டோமா என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளாகும். அப்படி இருக்கிற போது திறமைக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் திறமையை தூரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு பணம் காசுக்காக பணியிடங்கள் கொடுக்கக்கூடிய சூழல் உருவானால் அது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும். அந்த வகையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் அதாவது குடிநீர் வழங்கல் துறையிலிருந்து அண்மையில் 2538 பணியிடங்களுக்கு நடத்திய தேர்வில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை டிஜிபி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இது மிக மிக தவறானது. அப்படி அந்த முறைகேடு நடந்திருந்தால் இது மிகப்பெரிய தவறானது என்று சொன்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்கள் நேரம் பசி பஞ்சம் அதையெல்லாம் தாங்கி கொண்டு படித்து தாங்க இந்த வேலையை அடைந்த முடியுமா இருக்கிற போது 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்து அந்த பணியிடங்களுக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் இந்த ஊழல் பணி நியமனத்தில் மட்டும் தொடங்குவதில்லை, அவர்கள்
அந்த அடுத்த 30 ஆண்டு காலக்கும் 40 ஆண்டு காலம் அவர்கள் பணியாற்றுகின்ற எல்லா காலகட்டத்திலும் அந்த துறையில் ஊழல் தலைவிரித்தாடும். அதனால் முதல்ல இந்த பட்டியலை ரத்து செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து ரத்து செய்யணும். இந்த ஊழல் நடைபெற்றதற்கு பொறுப்பேற்று அந்த துறையினுடைய அமைச்சர் தானாக பதவி விலகுவது வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். அதே போல் கடந்த 4.5 ஆண்டு காலில் பல துறைகள், அதாவது சத்துணவு, அதாவது ரேஷன் கடை, கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடை ஊழியர்கள் போட்டால் அதில் ஊழல். அதே போல் அறநிலையத்துறையில் நீங்கள் வந்து கோயில், ஒவ்வொரு கோயிலையும் 60 பேர் 7 பேர் வந்து போட்டிருக்காங்க. அதில் என்ன நியமனம், என்ன ஃபார்முலா, எப்படி நியமனம் செய்யணும்னு தெரியல. ஸோ இது மாதிரி வந்து பல துறைகளிலும் வந்து நியமனங்கள் அனைத்துமே வந்து அவர்கள் எந்த விதமான விதிமுறைகளையுமே கடைப்பிடிக்காமல் ஆளுங்கட்சியினுடைய தலையீட்டால், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினுடைய தலையீட்டாலே எல்லா விதமான பணி நியமனங்கள் நடைபெற்றிருக்கிறது. இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை தமிழ் சமுதாயத்துக்கு உருவாக்கும். அதனால் ஒரு டோக்கனாக இந்த 2538 பணியிடங்கள் தேர்வு முதல்ல ரத்து செய்யணும். அந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று அந்த துறை அமைச்சர் பதவி விலகணும். பதவியை நீக்க செய்யணும்னு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கலாம், அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து அட்லீஸ்ட்டு தேர்தல் வருகிறது, அதை இது வந்து பெரிய விசூரம் எடுப்பதற்கு முன்பாவது அந்த அமைச்சர் வந்து ராஜினாமா செஞ்சால் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய வேண்டுகோளாகும். அதாவது உள்ளாட்சிகளை பொறுத்தளவு வந்து ஊராட்சி மன்ற தலைவர்களே அனைத்து அதிகாரமிக்க சர்வாதிகாரிகள் ஆகி விடுறாங்க. அவன் தனியாக இண்டிபெண்ட்டாக ஜெயித்தாலும் கூட அவன் வந்து ஜெயித்த பிறகு வந்து ஆளுங்கட்சிக்கு போயிடுறாங்க. அவங்க போகிறதே வந்து முறையீடு செய்யறதுக்காகத்தான் போகிறாங்க. ஆளுங்கட்சின்னு வந்து போயாச்சு அப்படின்னா உடனடியாக அவங்க எந்த தப்பு வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுது. ஸோ இதில் வந்து முழுக்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணுங்க. ஏன்னா அவங்களுடைய தலைமையில் தான் வந்து ஊராட்சிகளே அது நிர்வாகம் நடக்குது. ஸோ அதனால் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். கீழே வந்து என்ன ஒரு செக்ரட்டரி இருக்கிறான், அவங்கெல்லாம் வெரி பவர்ஃபுல் கிடையாது. அதனால் அது அந்த தவறு இருந்தால் மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு செய்து எந்த அளவுக்கு வந்து இதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் மேலே நடவடிக்கைலாம் இப்போ பல ஊராட்சிகள் கலைச்சிட்டாங்க. கலைச்சிருந்தாலும் கூட அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மேலே வழக்கு பதிவு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். தான் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது ஆச்சுங்களா. மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அவங்களால செய்ய முடியும், தடுக்க முடியும், அதிகாரம் பெற்றவர்கள். அவங்க வந்து மீட்டிங் நடத்துறது தான் அதிகமாக நேரத்தை போக்குறாங்களே தவிர களப்பணிக்கு சென்று களத்தில் சென்று அவர்கள் ஆய்வு செய்து பார்க்குறதே இல்லை. எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் வாரத்தில் ஒரு 4 நாளாவது வந்து குக்கிராமங்கள் தோறும் சென்று ஒவ்வொரு வீதியாக சென்று பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக உண்மைத்தன்மை தெரியும், அதுக்கு ஒரு தீர்வு வரும். ஆனால் இப்பொழுது வந்து இப்போ வீணாக வந்து பெருமை உங்களோட ஸ்டாலினுங்கிற மாதிரி நடத்தி அதிகாரிகள் எல்லாம் வந்து வெறும் கூத்தம் பண்ணுறாங்களே தவிர அங்கேயும் எந்த விதமான வேலையும் நடக்கலைங்க. ஸோ அதுபோக லட்சக்கணக்கான கிராமங்கள், ஆயிரக்கணக்கான கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பெரும்பாலும் 90% மக்களுக்கு வந்து வீட்டு மனை சொந்தமாக இல்லைங்க. இன்னும் பல பேர் வந்து கோயில் நிலையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தினம் நோட்டீஸ் கொடுக்குறான். அதே போல் வந்து இப்போ வந்து நில உச்சரிமை சட்டத்தில் எடுத்துக்கிறாங்க. திருநெல்வேலி பகுதி, பாளையங்கோட்டை பகுதியிலங்க நில உச்சரிமை எடுத்து பல வருஷங்களாச்சுங்க. ஆனால் அவங்க இப்போ கேஸ் போட்டு மீண்டும் அவங்கக்கிட்டே போகுது. அதிகாரிகள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நில உச்சரிமை அந்த பண்ணையார்களோடவே வந்து உடந்தையாக இருந்து இந்த மக்களுக்கே அந்த நிலங்கள் வராமல் தடுத்துடுறாங்க. ஸோ இதுபோல் மிகப்பெரிய அளவுக்கு அடித்தளத்தில் கீழே வந்து தீண்டாமைகளும் சமூக பகிஷ்கரிப்புகளும் மிகப்பெரிய அளவுக்கு நடக்குது. என்ன கரெக்டாக கேள்விகளுங்க? இல்லை, அவர் அப்படி சொல்ல, திமுகன்னு சொல்லிக்கிறார். இல்லை அப்படி இல்லை, திமுகவினர் அப்படின்னு சொல்லிக்கிறார். அது திமுக தான் பதில் சொல்லணும். இல்லை, அதாவது தமிழகத்தில் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களை அல்லது பீகாரியை சேர்ந்தவர்களை திமுகவினர் சிறுமைப்படுத்துகிறார்கள், அதை துன்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். அதுக்கு ஆதாரமாக பல வந்து சமூக வலைத்தளங்களில் அவங்க அமைச்சர்கள் பேசுந்து, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுந்து, பேச்சாளர்கள் பேசுனதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள் வருது.
பேசுனாங்களா இல்லையாங்கிறது அவங்க தான் சொல்லணும். அதாவது தமிழ்நாட்டு, அதாவது இந்தியா ஒரு தேசம், இந்தியாவில் எல்லாமே ஒரே நிலை கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே சொந்த மாநிலத்தில் தமிழர்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில் திருநெல்வேலியினுடைய மையப்பகுதி ஒரு மாநகராட்சிக்குள்ளே ஒரு 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 பகுதியில் ஒரு வீதி ரோடு வருது. இந்த தேவேந்திர மக்களோ ஆதிராவிடோ அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி வந்தோன்னு ரோடு அப்படியே நின்று போகுது. அது வெறும் ஃபேவர் பிளாக் வருது, அது சிமெண்ட் ரோடு வருது, இந்த மண் தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க? அப்போ சொந்த பூமிக்கு சொந்த மண்ணுக்குள்ளேயே அவங்க வந்து பாகுபாடு காட்டுறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் காட்டுறேன், எல்லா கிராமத்துக்கு வரட்டும். இதுக்கு என்ன அவங்க பதில் சொல்கிறாங்க? அவங்க திமுகங்கிற ஒரு அடையாளத்தை வைத்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், அதே மாநகராட்சியினுடைய கவுன்சிலர்கள் அவங்க வந்து இந்த அளவுக்கு சமூகத்தை வந்து எடுக்கிறாங்க. இன்னும் இந்த காலகட்டத்தில் ஒரு கழிப்பறை கட்டி 4 வருஷம் ஆச்சுங்க, திறக்கலைங்க. ஆஞ்சநேயர் தெரு ஒரு தெருங்க திருநெல்வேலி மைய மாநகராட்சி கொடுக்குதுங்க. கழிப்பறை கட்டி 4 வருஷம் ஆச்சு, திறந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பொது கழிப்பிடம் கட்டுறாங்க. அதில் மற்ற சமுதாயத்தை விட்டுறாங்க, இந்த சமுதாயத்தை ஒதுக்கி விட்டுறாங்க. இவங்க போக முடியாத பண்ணுறாங்க. ஸோ எல்லா விதத்திலையும் சாதி ரீதியாக இந்த நாட்டையே துண்டாடக்கூடிய அளவுக்கு கடந்த 4 வருடங்களாக இது அதிகமாக இருக்கிறது நான் பார்க்குறேன். கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் கமுக்கமாக இந்த நாடு சாதி ரீதியாக துண்டாடப்படுகிறது. அரசு அதுக்கு தாங்க அரசு இயந்திருக்கு. அதாவது இந்த பாகுபாடுகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்திய அரசியல் சாசனம் இயற்றப்படுது. அதுக்காகத்தான் இந்திய அரசியல் சாசனம். இல்லைன்னா மன்னராட்சியை தொடர்ந்துருக்கலாமல்ல, இல்லைன்னா சர்வாதிகாரத்தை தொடரலாம். எதுக்கு ஜனநாயகம் வந்ததுன்னா, ஜனநாயகங்கிறது ஆட்சி அதிகாரம் அனைத்து மக்களுக்கானது. அதுக்காகத்தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது. ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறது வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி 3 வந்ததே வந்து ஜனநாயகத்தினுடைய அம்சமாக தான் அது வருது. அந்த வகையில் அரசு இயந்திரம் தான் இதுபோல் வந்து மக்கள் குறைபாடுகளாக இருந்தாலும் கூட மக்கள் மத ரீதியாக, சாதி ரீதியாக அல்லது இன ரீதியாக, மொழி ரீதியாக வேறுபாடு காட்டினாலும் அரசு இயந்திரம் வேறுபாடு காட்டக்கூடாது. அதை வந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மேலிருந்து இருக்குதுங்க. அதை செய்யலைங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. சார், ஆணவப்படுவது கூட 1000 மடங்கு கொலைகள் பண்ணுறாங்க, கீழே பண்ணுறாங்க. சமூகத்தில் குடிநீர் கொடுக்கலன்னு அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை, அதாவது இல்லை இது அத்தனையுமே கண்ணுடி, இவங்க எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதாவது 15 நாளைக்கு முன்னாடி தெருப்பெயர்கள் சாதிஇருக்கக்கூடாது, குக்கிராமங்கள் சாதிஇருக்கக்கூடாது, இதெல்லாம் சாதி பேரை நீக்குன்னு சொல்லிட்டு நேற்றைய முந்தினம் பக்கமாக சாதி பேரில் விளம்பரம் கொடுக்குறீங்க நீங்களே. அதாவது நீங்கள் அரசாங்கத்தை பணத்தை எடுத்து நீங்களே சாதி வளர்க்குறீங்க, சாதி தூவும் போடுறீங்க, சாதி வரி தூண்டுறீங்க. அப்போ நீங்கள் எப்படி மக்களுக்கான அரசு முடியும்? உங்களுடைய நாக்கு சுத்தம் இல்லை, உங்களுடைய வார்த்தை சுத்தம் இல்லை, இவங்க எதுவுமே சுத்தம் கிடையாது. சார், மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தோடாக 99 வருஷமாக அங்கே இருக்கிறாங்க. அவர் ஒரு வருஷம் 10 வருஷம் ஒரு ஆள் அங்கே இருந்துட்டாலே ரைட்ஸ் வந்துடுது குடியிருக்கு. இந்த தேயிலை தோட்டங்கள் வருவதற்கு முன்னாடியே அவங்க வந்து ஜமீன் காலத்துலேயும் குடியேறினவங்க. அதுக்கு மாதிரி தான் தேயிலை தோட்டம் வருது. அவங்கள வந்து அந்த கம்பெனி மூடிட்டு அவங்களுக்கு ஒரு 2.5 ஏக்கரை கொடுங்க, குடும்பத்துக்கு 2.5 ஏக்கர் கொடுங்க, அங்கேயே அவர்களுக்கு ஆடு கொடுக்குறீங்க, மாடு கொடுக்குறீங்க, எல்லாம் அங்கேயே இருக்கட்டும். அவங்க ஒரு 2.5 ஏக்கரை கொடுத்தா காய்கறி போட்டு தேயிலை தோட்டங்கள் மூடினா பரவாயில்ல, காய்கறி தோட்டங்கள் போட்டுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்காக அப்பாயின்மெண்ட் 3 தடவை கேட்டேன், அதுக்கே கொடுக்கல வச்சுங்களா. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கும் வந்து அவங்க ரேஷன் பொருள் கூட கொடுக்குற தேசிய மனித உரிமை ஆணையம் அவங்களுக்கு குடிநீர் கொடுக்கணும், போக்குவரத்து கொடுக்கணும், மின்சாரம் கொடுக்கணும்னு சொன்ன பிறகு கூட ரேஷன் கூட கொடுக்காம ஆன்லைனில் போய் வாங்க, அந்த ஊர்லேருந்து வெளியே போய் வாங்க அப்படிங்கிறாங்க, அந்த ஊரில் வாங்காமல். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து
ஒரு அரசியல் பாகுபாடோடு நடக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட நான் போய் எப்படி பேச முடியும், எப்படி பார்க்க முடியும் ஆச்சுங்களா? அவருக்கு தெரியலைன்னு சொன்னால் அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமில்ல. இதெல்லாமே 2026 தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆகுமில்ல. ஆஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்கு சீஃப் 3 தடவை கேட்டனல்ல, அப்பாயின்மெண்ட் கேட்டனல்ல. இல்லை, அதிமுகவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் கருத்து சொல்கிறது சரியாக இருக்க முடியாது. ஏன்னா அது இன்னொரு அரசியல் கட்சியில் நடக்கக்கூடியது வந்து ஏறக்குறைய 50-55 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி. அதில் நீக்கிறது சேர்க்கறது குறித்து என்னுடைய தனிப்பட்ட எந்த கருத்தும் இல்லை. ஆனால் அந்த கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை, மொத்தமாக வந்து அவர்களெல்லாம் ஒன்றா ஒரே குரலாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் நம்முடைய ஒட்டுமொத்தமானதை தவிர மற்றபடியாக வேறு அதில் நீக்குந்து சேர்க்கறது போகிறது வர்றது பற்றி எந்த விதமான கருத்து நான் சொல்ல விரும்பலை. அது வந்து சொல்லவும் கூடாது, அது நியாயம் இல்லை. எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் தான், எல்லாரும் நண்பர்கள் தான். அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் காழ்ப்புணர்வுகள் வர்றது வந்து ஒரு எங்களுக்கும் ஒரு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ. இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுங்க? இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை 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 அதாவது என்னங்க, அவங்க இருக்கிற போது கடுமையாக எதிர்க்குதுங்க. சரி, நான் என்னை விட அதிமுக எதிர்த்தவங்க யார் இருக்கிறாங்க? 95 கொடியங்குளம் அதிமுக யார் எடுத்தாங்க? 2011 பரமக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு எடுத்து நான் தான் வாக் அவுட் பண்ணிக்கிறேன். அந்த நேரத்தில் ஆட்சி இருக்கிறார்களோ அந்த ஆட்சி நடக்கிற போது தவறு சுட்டி காட்டுறோம். தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு அதாவது அஃபெக்ஷன் அப்படி கிடையாதுங்க. ஆட்சியில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது தான் எங்களுடைய நோக்கம். இல்லை சார், வந்து எங்களது வந்து 2026 ஜனவரி 7 புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்த முடியும், ஒரு முடிவெடுக்க முடியும். அதுவரையிலும் நான் வந்து இப்பொழுது மக்களை சந்திக்கிறேன். மக்களுக்கான பிரச்சனைகளை மட்டுமே வந்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்லிட்டு வரேன். இல்லை, இதுவரையிலும் நாங்கள் வந்து எந்த அரசியல் கட்சியும் அழைக்கிறதாக வந்து முடிவில்லைங்க. நாங்கள் நடுநிலையாக இருக்கக்கூடியவங்களும் யாராவது 1-2 பேரை அழைக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். டெல்லியும் கூட போயிட்டு வந்தோம். அது யாருங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நாங்கள் அப்படியெல்லாம் நான் எந்த கட்சியோடும் வெறுப்புன்னு நான் சொல்லவே இல்லையே, எப்பொழுதுமே சொல்லவே இல்லையே. இல்லை, அதாவது நான் தான் சொல்லுங்கள், இதில் வந்து எப்படிங்க இல்லை அதெல்லாம் அவங்க இல்லை, நான் எந்த விதமான அந்த பிற கட்சிகளுடைய எந்த அரசியல் நடவடிக்கையும் நாங்கள் அதில் பாசிட்டிவாக நெகட்டிவாக விமர்சனம் செய்ய முடியாது. அவங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களுடைய சர்வேகளுக்காக செய்வாங்க. எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு நாங்கள் 2026 கூட்டணியில் தான் பங்கு பெறுவோம். அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் பெறணும், ஊழல் இருக்கக்கூடாது, கனிவளம் போகணும். டாஸ்மார்க்கால் தமிழ் சமுதாய இளைஞர்கள் கம்ப்ளீட்டாக பெரியவர்கள் ஒரு தலைமுறையே கம்ப்ளீட்டாக அழியுது. கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பு இல்லை. எல்லா கிராமங்களையும் பார்த்தோன்னா ஆண்கள் வந்து குடித்து அப்படியே அவங்களுடைய உடல்நலத்துக்கு எடுத்துக்கிறாங்க, அப்படியே ஸ்பாயில் ஆகுதுங்க. ஸோ தமிழ்நாட்டை வந்து டாஸ்மார்க்கிலேருந்து விடுதலை பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் நடத்த வேண்டி இருக்குதுங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால இதையெல்லாம் மனதிலே வைத்து தான் நாங்கள் வந்து 2026 ஜனவரி 7க்கு பிறகு தாங்க கூட்டணியை பற்றியே பேசுவோம். அதுவரையிலும் மற்ற கட்சிகள் அவங்க நிலைப்பாட்டிலிருந்து அணுவாங்க. அதை பற்றி நான் எந்த விதமான கருத்தும் சொல்ல விரும்பலை. சென்னையில் பல இடங்களில் வந்து சாலை பாதிப்பு, மழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்குது. இதெல்லாம் பல போக்குவரத்து இருக்குது. பணிகள் நடக்கும்போது அதில் சரியான ரோடு வந்து சீராக போடுறதில்ல. இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, ஏன்னா வெளியில பார்க்குறீங்க, இங்கே பிரச்சனை இருக்குது.
சென்னையில் பார்க்கலினாலும் கூட தெரிஞ்சுக்கிற சென்னை வர்றபோதெல்லாம் பார்த்துக்கிற சென்னையினுடைய நிலைமை எப்படின்னு. அதாவது என்ன செய்ய, இப்போ 4000 கோடி ரூபாயில் கழிவு நீருக்கு மழைநீர் வடிகாலுக்கும் அதே போல் கழிவு நீருக்கான திட்டம் போடுறதா சொன்னாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வாய்க்கால் போடுறாங்க, இவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு உண்டான எந்த விதமான மாஸ்டர் பிளானும் இவங்ககிட்ட கிடையாது. ஃபஸ்ட்டு அதாவது இந்த பகுதியிலிருந்து நீங்கள் வாய்க்கால் போனால் இது எங்கே போய் ட்ரெயின் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மாஸ்டர் பிளான் திட்டமிடுதல் இல்லை. அதனால் அங்கங்கே துண்டு துண்டாக வாய்க்கால் கட்டி வச்சுக்கிறாங்க, அங்கங்கே தேங்குது, அங்கங்கே வழியுது, அது ரோட்டுக்கு வந்துடுது, அவ்வளோதான். அதனால் 4000 கோடி அங்கேயே நிற்கிது. தேங்க்யூ. ஆமாம், 2026 ஜனவரி 7ங்க. இது 7வது மாநில மாநாடு, புதிய 7வது மாநிலம்.